செய்தி சொல்கிற பாருங்க. இன்னைக்கு இந்திராணி அக்கா ஆஸ்பத்திரிக்கு போயிருப்பாங்க. சரி. அவங்க பக்கத்து வீட்டுக்கார பொண்ணும் போயிருக்குது. சரி. அங்கே போனால் அந்த பொண்ணு கண்ணாஸ்பத்திரிக்கு போயிருக்குது. அங்கே போனால் கண்ணாஸ்பத்திரிக்கு போகுது. ஆமாம். இங்கிட்டு போகும்போது எந்த ஆஸ்பத்திரிக்கு நினச்சி போச்சு? இந்த அக்கா ஆஸ்பத்திரிக்கு போயிருக்குது, உடம்பு சரியில்லைன்னு காய்ச்சலுக்குன்னு. அந்த பொண்ணு கண்ணாஸ்பத்திரிக்கு போகணுங்கக்கா வான்னு கூட்டிகிட்டு போயிருக்குது. சரி. அங்கே போய் பார்த்ததுன்னா அந்த கண்ணுக்குள்ளே அந்த கருவளையமெல்லாம் இருக்குதல்ல, அதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் அந்த ரெட் கலரில் ஆயிடுச்சாமா. சிகப்பாகி போச்சு. சிகப்பாயிடுச்சு. என்ன காரணம்? அலர்ஜி வந்துருச்சு மாதிரி. அலர்ஜி வந்துருச்சு மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்களாமா. அப்புறம் அதுபோக அந்த கண்ணுக்கு மேலே இருக்கிற இதெல்லாம் பிப்பாகுதாமா. கண்ணை சுற்றியே பிப்பாகுதாமா. சரி. அப்படி பிப்பாகுது. அதனால நல்லா 2 கண்ணும் அப்படி பிப்பாகுது, கண்ணு பூரா வீங்கிடுச்சுங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. சரி. அப்புறம் இந்திராணி அக்கா என்னன்னு இருக்குது, நீ எப்பவுமே செல்ஃபோன் யூஸ் பண்ணுறது அதிகமாக இருக்குது, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாமல்லோ அப்படின்னு சொல்லியிருக்குது. கம்மியாக தான் பார்க்குற, அப்படி ஒன்றும் பார்க்குறதில்ல. இல்லை எனக்கு தெரியும், நீ பிள்ளையும் கூட கவனிக்காமல் இந்த செல்ஃபோனையே எந்நேரம் பார்த்து நோண்டிகிட்டு இருப்ப, அதனால தான் அப்படின்னு. இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருக்குது. இந்த அக்காவுக்கு ஒரு 60 வயசுக்கு மேலே இருக்குமல்ல, இந்த அக்கா வந்து என்ன சொல்லியிருக்குது, நாங்களாம் கண்ணாஸ்பத்திரிக்கு இன்னுமே போனதில்லை, இன்னும் கண்ணு நல்லா தெரியுது. எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க, அந்த அடுக்கு நந்தியா வட்டம் பூ இருக்குல்ல, நாட்டு நந்தியா வட்டம், அதை புழிஞ்சு ஊற்றுனாலே கண்ணு அந்த ரெட்டெல்லாம் போயிடுது, அந்த மாதிரி தான் பண்ணுவோம், ஏதோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா. சரி. அப்புறம் இப்போல்லாம் நீங்கள் யார் சொன்னால் கேட்குறீங்க, தலைக்கு எண்ணெயும் கூட போடுறதில்ல, வாரத்தில் ஒரு 2 நாள் தலைக்கு எண்ணெய் வச்சு தலை அரப்பு தேய்ச்சி தலை குளிச்சாகு. இப்போ ஷாம்பெல்லாம் போட்டு தேய்ச்சிக்கிறீங்க, இது ஒரு காரணம். இப்போ அந்த காலத்து மாதிரி இருக்க முடியாது. இருந்தாலும் வந்து இந்த செல்ஃபோன் யூஸ் பண்ணுறது தான் மெயின் காரணம் அப்படின்னு சொன்னால், அந்த அக்காட்ட அந்த பொண்ணு சண்டைக்கு போகிற மாதிரி போகுதாமா. இல்லைக்கா நாங்கள் சொல்கிறத நம்ப மாட்டேங்கிறீங்க, இல்லை அதைத்தான் நீ பண்ணுற எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரே பிரச்சனை பண்ணியிருக்குது. அப்புறம் போய் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, மருந்து மாத்திரை 1 மாதத்துக்கு மேலே திங்கணும், 1 மாதத்துக்கு மேலே அந்த கண்ணுக்கு போடணும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்களாமா. அப்புறம் 2 மாதமே ஆயிரு அப்படிங்கிறாங்களாமா. இது தேவைங்களா? தேவையில்லை. அதனால டாக்டர் மூளை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டாரா, சொல்லலையா? மூளை கண்ட்ரோல் பண்ணது அது டாக்டர் தான் செல்ஃபோன் யூஸ் பண்ண வேண்டாம் ஏதோ சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு அந்த அக்கா கேட்டிருக்கு. அதெல்லாம் இல்லையாமா. அதெல்லாம் இல்லைன்னு எப்படி டாக்டர் சொல்லுவார்? அதெல்லாம் ஒன்றும் சொல்லலையாமா. அது எப்படி அவங்க சொல்லுவாங்களா? சொல்லவும் மாட்டாங்க. சொல்ல மாட்டாங்க. நம்ம பார்த்து நம்ம உடம்ப நல்லா வச்சுக்கோன்னா, இன்னைக்கு காசு பணம் பெருசு இல்லை சம்பாதிக்கிறது இல்லையா? அதனால வந்து இந்த செல்ஃபோன் பார்க்குறவங்க கொஞ்சம் அளவோடு பார்த்து கண்ணை டேமேஜ் ஆகாமல் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. குழந்தைகள்கிட்ட தயவு செய்து செல்ஃபோனை கொடுக்க வேண்டாங்க. அதுதான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். சரிங்களா? சரி. அப்போலாம் நம்மளும் பார்க்குறது கம்மியாக தான் பார்க்கணும். என்னை வேறு நீங்கள் திட்டிகிட்டே இருக்கிறீங்க, நான் அளவாக தான் பார்த்துட்ருக்கேன். போதுங்களா?